தீனா படத்துக்கு அப்புறம் வந்து நம்ம ரொம்ப கலராக இருக்கிறாங்க. அதான் அஜித் சார் அப்படின்னா ரொம்ப அழகு சார். அவர் எவ்வளோதான் எண்ணெய் போட்டு வாரி ரொம்ப ரஃபாக ட்ரெஸ் போட்டு தான் ரொம்ப அழகாக இருக்கார் சார். அப்படிங்கும்போது அடடே ஒரு பாமர மக்களுக்கு தன்னுடைய நெக்ஸ்ட் டோர் பாய் மாதிரி தெரியலையே அப்படிங்கிற டவுட் வந்து அவருக்கு வந்ததான்னு தெரில. அதில் தான் சிட்டிசன் அப்படிங்கிற படத்தில் கிட்டத்தட்ட 9 கதாபாத்திரங்கள் வரும். அதில் இந்த 9 கதாபாத்திரங்கள்னா 9 விதமான கெட்டப் வரும். அதில் ஒரு முக்கியமான கேரக்டராக இந்த அஜித்துடைய அப்பா கேரக்டராக அஜித்தே நடிச்சிருப்பார். ஒரு மீனவ குடும்பத்திலிருந்து, ஒரு கிராமத்திலிருந்து அதில் ஒரு தலைவனாக அவர் வந்து நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டர் நடிக்கும் போது என்ன பண்ணார்னா, ரொம்ப டவுன் ட்ராடனாக இருக்கிற பீப்புள் வந்து அந்த ஒரு 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 ரொம்ப ஒரு முகத்தில் ஒரு தேஜஸ் இருக்காது, கலர் இருக்காதுங்கிறதுக்காக தன்னை கொஞ்சம் லைட்டாக அந்த முடியெல்லாம் ஒட்ட வெட்டி, அப்புறம் பல்லெல்லாம் கொஞ்சம் கரையாக்கி, அந்த மாதிரி கொஞ்சம் அழுக்காக ஒரு சட்டை போட்டு, ஒரு தொழிலாளியாக நாங்கள்லாம் ஒரு அன்றாடம் காட்சிக்கு வேலை செய்கிறவங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தார் அஜித். அதை நடித்தப்போ என்ன ஆச்சுன்னா, அதில் ஒரு பர்டிகுலர் டயலாக், அதுவும் என்னன்னா, எல கலெக்டர் வவரு எரியுதுல அப்படிங்கிற டயலாகு எனக்கு தெரிஞ்சு பட்டி தொட்டியில் உள்ள அந்த கிராமத்து மக்கள் எல்லார் மனதையும் அப்படி போய் ரீச் ஆச்சு. அப்படி ரீச் ஆகும்போது அந்த படத்தில் சிட்டிசனுக்கு அப்புறம் அஜித் சாருக்கு நிறைய கிராமங்கள்ல இருந்து ரசிகர்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருவ ஆரம்பிச்சாங்க. இல்லை, இவர் நமக்கான மனிதரும் கூட. ஒரு கலராக இருக்கிறதுனால இந்த வெள்ளையாக இருக்கவங்கலாம் வேற ரேஞ்சு சார் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி இல்லை, இவர் நமக்கான மனிதரும் கூடன்னு சொல்லி அப்படியே டெவலப் ஆச்சு. அப்புறம்